குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி என்ன சமையல்னா சமைக்கிறேன் அப்படின்ட்டு தான் வீடியோ. பாருங்கள், நீ ஃபுல்லாக மழை. ஒரு வாரமாக தூக்கமே இல்லை. அப்படி வேர்வை, அப்படியே ஒரே அணைத்து எடுத்துருச்சு. சுத்தமாக தூக்கமே இல்லை. கரண்டும் இருக்காது. வெயில் நேரத்தில் சுத்தமாக கரண்டும் இல்லை. கரண்ட் இருக்கும் எப்படின்னா அப்படியே லைட்டாக வோல்டேஜ் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி தான் இருந்துச்சு. சரியாக கரண்டும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். நான் என்னதான் அழுதுருக்கேன். நைட்டெல்லாம் எழுந்துச்சி உட்காந்து தூக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதுருக்கேன் ஒரு நேரம். அதனாலேயே எனக்கும் மாமாவும் சண்டை வாழ்ந்து இப்படி இதாகவே ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்கிறேன், அண்ணத்துது நான் வைக்குது, நான் என்ன பண்ண சொல்கிறேன், என்ன கரண்ட் இல்லையே, அது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதாகிடுச்சு பிரச்சனை. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி அந்த இதுதான் முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக கிளைமேட் மாறிடுச்சு. அப்படியே மழை, தொடர்ந்து மழை 3 நாள் அப்படியே கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு, எங்கள் வீடெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அதனால் நான் என்ன பண்ணுறது, வீட்டு பக்கம் வீட்டை மொழிவிட்டு மொழிவக்கூடாது. சும்மா லைட்டாக இந்த பிள்ளைங்கள்லாம் நடந்து 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 அதோட சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, ஒப்பையா பிள்ளைங்களாம், அவங்கெல்லாம் உள்ளே போயிட்டு அப்படியே ஒன்றுக்கு பாத்ரூம் எதுவும் போயிடுவாங்களா, அதை தொடச்சி வச்சு ஒரு மாதிரியாக வெள்ளையாயிடும். அதுக்காக அவனை மட்டும் லைட்டாக முன்னாடி மட்டும் மொழிவிட்டு, நீ வேற வியாழக்கிழமையா கொஞ்சம் மட்டும் மொழிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவேன். நான் இங்கே வந்துடுவேன். இங்கே தான் எனக்கு 90% இங்கே தான் வேலை. இந்த நந்தக்கொரை, நல்லா இருக்கிற பேர், அடுப்படிக்கு பேர் நந்தக்கொரை. பீகார் பாசியில் நந்தக்கொரைம்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னான்னு தெரியல. ஸோ இந்த இதில் தான் முக்கால்வாசி வேலை. இங்கே தான் ஆடை பிடிச்சி வெளில கட்டிட்டு மறுபடியும் கூட்டிட்டு சாம்பலும் அள்ளிட்டு மறுபடியும் மொழிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை விளக்கிட்டு சாணியை வச்சு மொழிவிட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு அப்புறம் தம்பியை குளிப்பாட்டிட்டு அப்புறம் நானும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது எல்லாமே இங்கே தான். எங்கள் அம்மா அப்பா போனதுலேருந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. தினையிலும் பருப்பு சாப்பிட்டு எனக்கு சாப்பிடவும் பிடிக்கல. வெறும் பாசிப்பருப்பை மட்டும் வேக வச்சு சாப்பிட பிடிக்கல. சாம்பார் மாதிரி செஞ்சு பிடிக்கல. வெங்காயம் போடாமல் பூண்டு போடாமல் நான்வெஜ்ஜு கூட இல்லாமல் இருந்துடலாம் போல இருக்குது. அந்த வெங்காயம் பூண்டு இல்லாமல் என்னால் சுத்தமாக இருக்க முடியல. அப்படியே மனசெல்லாம் இறுகி போயிடுச்சு. எப்போ வருவீங்க, எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எங்கள் மாமா சொன்னிச்சு, இல்லை அவங்களால ஒன்றாலாம் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது, நீ வேணா ஒன்று பண்ணி நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க. நீ சாப்பிட்ரு, அதனால ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்ரு, அவங்க இருந்தால் இருக்கட்டும், நீ அவங்கள கண்டுக்காத, நீ அவங்க எது சொன்னாலும் காதை வாங்கிக்காத, நீ சாப்பிடுன்னு தான் சொன்னிச்சு. எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது, ஏன்னா மூத்த மருமக அப்படிங்கிறதுனால எதுவும் இதாகுமோ, ஏன்னா நமக்கு முன்னோர்களுக்காண்டி போயிருக்காங்க. ஸோ அது நமக்கு இல்லைனா நம்ம குழந்தைக்கு பாதிக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங்காக இருக்குது, கில்ட்டியாக இருக்குது. அவங்களாம் நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. எங்கள் தாத்தா அவங்களாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி யாருமே எங்கள் மாதிரி தமிழ்நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோன்னே யாருமே ஒத்துக்கலை. இங்கே உள்ளவங்கலாம் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலையா, யோசிச்சாங்க. ஆனால் அந்த வயசானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டி அந்த தாத்தா எல்லாருமே நீ தூக்கிட்டு வாடா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்களாம். ஸோ அதனால் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாருமே என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. நான் வரத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் என்னை பார்த்துருக்காங்க, நான் அவங்கள பார்த்துருக்கேன், வீடியோ காலில் பார்த்துருக்கேன், ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவங்களும் என்னை பார்த்துருக்காங்க, ஃபோட்டோலலாம் பார்த்துருக்காங்க. நான் வரத்துக்கு முன்னாடியே அந்த தாத்தாலாம் இறந்துட்டாங்க. 2 தாத்தாவுமே, எங்கள் ஹஸ்பண்டோட தாத்தாவும் அவங்களோட அம்மாவோட அப்பாவும் அப்பாவோட அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆனால் 2 ஆத்தாவும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நான் அப்படி பார்த்துருப்பாங்க, என்னை அவ்வளோ பாசமாக பார்த்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் அந்த 1 ரூபா 2 ரூபா சேர்த்துப்பாங்கள்ல, இந்த உண்டியில் 1 ரூபா 2 ரூபா அந்த 4 ரூபா 3 ரூபா அதெல்லாம் தெரியாமல் ஒருத்தர் நீ போய் திணி வாங்கி சாப்பிடு அப்படி இப்படிம்பாங்க. உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி சாப்பிடு, அது 4 ரூபா தான் இருக்கும், அது ஒருத்தர் உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி சாப்பிடு அப்படிம்பாங்க. எனக்கு அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க என் மேலே. கடைசியில் இறந்துட்டாங்க, 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தானே இருக்கும், அவங்களுக்குள்ள கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருக்குது, பரவாயில்ல, அவங்களுக்காக தானே இருப்போம். இன்னும் எவ்வளோ நாள் இருப்போம். அம்மா அப்பா ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க ஆக்ராவும் தாஜ்மஹாலை பார்த்துட்டு இருந்தாங்களாம் நேற்று. ஸோ இன்றைக்கி எங்கே சுற்ற போகிறாங்கன்னு தெரியல. இது மாதிரி நல்லா சுற்றிட்டு தான் வருவாங்க. எப்படியும் ஒரு 5 நாள் ஆகும், எனக்கு தெரிஞ்சு 5 நாள் ஆகும். போன வியாழக்கிழமை போனாங்க, இன்றைக்கி வியாழக்கிழமை 8 நாள் ஆயிடுச்சு. 16 நாள் கணக்கு சொன்னாங்க.
14 நாள் ஆகாது, இருந்தாலும் 13, 12, 14 நாள் கூட வந்துடலாம், அதுக்குள்ளே வந்துடலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன சமைக்கிறதுனே தெரியல. அதான் வந்து இந்த மழைக்கு பாருங்க எப்படி மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்க, எப்படி மழை பெஞ்சிருக்குன்னு. இன்னும் வெளிலலாம் நாங்கள் ஆடெல்லாம் பாவம் அங்கே நிற்குது, மாடெல்லாம் வெளில கட்டியாச்சு. செம்மையான மழை, ஆடெல்லாம் இங்கே தான் ஓட்டிகிட்டு போகிறதுன்னு கூட தெரியலை. இந்த வெயிலுக்கு சாரி இந்த மழைக்கு என்ன அங்கே சாப்பிட்டோன்னா, தேவாவுக்கும் சளி பிடிச்சிட்டு நேற்று ஃபுல்லாகவே அவனை குளிவாட்டலை. அது ஃபுல்லாகவே அவனை குளிவாட்டாமல் வச்சுருந்தானா, அதனால் வந்து சும்மா தொடச்சி தான் வச்சுருந்தேன். அவனுக்கு வந்து சளி பிடிச்சிக்கிட்டு எனக்குமே வந்து ஜுரம் வர மாதிரி ஃபீலிங்காகவே இருக்குது. ஸோ அதனால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரிசி. இந்த ஊரில் வந்து சளி பிடிச்சிருந்தா உடம்பு இல்லைன்னு தெரிஞ்சால், சளி இருமல் இருந்துச்சுன்னா அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அரிசியை வந்து நல்லா வறுத்துவாங்க. வறுத்துட்டு அதில் வந்து கடுகு எண்ணெய் போட்டுப்பாங்க. அது கூட வந்து இஞ்சியை வந்து துண்டு துண்டாக நறுக்கி இஞ்சி சேர்த்துவாங்க. அந்த கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து, அந்த கடுகெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது கூட வந்து இஞ்சி இந்த அரிசியெல்லாம் சாப்பிடக்குள்ள அது வந்து இருமல் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நைட்டு வந்து இருமல் வராது. அதனால் வந்து நைட்டு இருமல் இருந்துச்சுன்னா யாருமே நைட்டு வந்து சாதம் சாப்பிடவே மாட்டாங்க. ரொட்டி கூட சாப்பிடுவாங்க, சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க, ஆனால் வந்து சோறு சாப்பிடவே மாட்டாங்க. என்ன எங்கள் வீட்டுக்காரங்களாம் வந்து ரொம்ப பசியே தாங்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து அந்த உடம்பு இல்லைன்னா டக்குனு அந்த அரிசியை வறுத்து அந்த இஞ்சியெல்லாம் போட சொல்லி சாப்பிட்டுட்டு படுப்பாங்க. நான் வந்து நைட்டு சாப்பிட மாட்டேன். எனக்கு சோறு இல்லாமலாம் இருக்க முடியாது. சோறு இல்லாமலாம் நம்மளால இருக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா அரிசி வறுத்து வச்சுக்கிட்டு அது கூட இஞ்சி நறுக்கிட்டு எண்ணெயும் உப்பும் சேர்த்து பிசைஞ்சு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்குவேன். எப்போல்லாம் அந்த ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவேன். இந்த ஆப்பிள் எல்லாம் சாப்பிட பிடிக்காமையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு டீ அதிகமாக குடிச்சது கிடையாது. ஆனால் அந்த இதுக்கு வந்து நல்லா எப்படி சொல்கிறது, இந்த மலைக்கு வந்து நல்லா டீ குடித்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால் வந்து இஞ்சி போட்டு பால் பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை போட்டு இஞ்சி போட்டு டீ குடிச்சு ரஸ்க்கு தொட்டுட்டு சாப்பிடப்பேன். இன்றைக்கி வந்து அதான் வந்து சரி வாங்க பார்க்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. வடகம் வறுத்துட்டு சாதத்தை வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ண போகிறோம். சாதத்தை தாளிச்சிட்டு அது கூட வந்து புளி மிளகான்னு சொல்லுவோம்ல, மிளகாய் தாளித்து புளி ஊற்றி வைப்போம்ல, ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நேற்று செஞ்சேன். அப்படியே எனக்கு சத்தியமாக எனக்கு சாப்பிடுவேனே தெரியாது. சாப்பிட்றோம் அப்படியே சாப்பிடணுக்குள்ளே இருக்குது, வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. இருந்தாலும் மறுபடியும் சாப்பிடணும் அப்படின்னு அந்த காரத்துக்கும் புளிப்புக்கும் இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படி தான் தோணுச்சு. அதனால் வந்து நேற்று செஞ்சதானா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சாதத்தை தாளிச்சிட்டு வடை வறுத்துட்டேன். நான் தேவை வந்து வடை வறுத்து வச்சு சாப்பிடுவான். அப்புறம் நான் வந்து அந்த புளி மிளகா வச்சு சாப்பிட போகிறேன். செம்மையான காம்பினேஷன். அதுவும் அந்த வெயிலுக்கு இந்த மழைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம் என்னென்ன செய்யணும். தேவாவை கூப்பிட்ட சாப்பிட அவன் வரமாட்டான்ட்டான். ஏன்னா அவங்க சித்தி வீட்டில் வந்து அவங்க 2 பேருமே 2 ஒப்படையாருமே சமைக்கலை. என்ன பண்ணுறாங்கன்னா, பொரி இருக்குது பார்த்தீங்களா, பொரி அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. பொரியில் எண்ணெய் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு உப்பு போட மாட்டாங்க, சும்மா எண்ணெய் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் சாப்பாடு. தேவாவுக்கு வந்து சோறை விட பொரி தான் முக்கியம். அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து சாப்பிட்டான்னா அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அங்கே போயிட்டான். நமக்கு பொரி செட் ஆகாது. பொரினா ஒரு ஸ்நாக்ஸ் அவ்வளோதான். அதை சாப்பிட்டுட்டுலாம் உயிர் வாழணுன்னா நல்லா சத்தியமாக முடியாது, காலையிலாம் சாப்பிட முடியாது. ஆனால் இங்கே ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, எங்கள் ஊரில் வந்து டிஃபனே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிஃபன் காலைல வந்து இட்லி செய்யணும், தோசை செய்யணும், உப்புமா அது இது அதெல்லாம் செய்வாங்க. இல்லைன்னா அப்படி செய்யலைன்னா கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இங்கே கடையே கிடையாது. வீட்டில் வந்து ஹோட்டல் கிடையாது. சாப்பிட்ற மாதிரி வந்து ஹோட்டல் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதுவும் காசு செலவு பண்ண மாட்டாங்க. 10 ரூபா வேஸ்ட் பண்ணாலும் வந்து அது வந்து அவங்களுக்கு உருட்டிகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து காசு செலவு பண்ணி வந்து கடையிலலாம் சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம என்னைக்காச்சும் மாமா என்னை கூட்டிகிட்டு போனால் அந்த பூரியெல்லாம் வந்து கடையில் சாப்பிடுவேன். இப்போ அதுவும் விட்டுட்டேன், சாப்பிட்றது கிடையாது. ஸ்வீட்டு மட்டும் ரசகுல்லா அந்த மாதிரி சாப்பிடுவேன். இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. காலை ஏஞ்சோன்னே எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கண்டிப்பாக சோறு வடிக்கணும். சோறு வடித்து சுட சுட சாதம், அதுக்கு ஏதாச்சும் குழம்பு எது இருக்கோ, என்ன காய் என்ன இருக்கோ அதை செஞ்சு கொடுத்தோம்னா மாமா சாப்பிட்டுட்டு 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடும் இங்கே இருக்கக்குள்ள. அது மாதிரி மாமா இல்லைனாலுமே நான் எஞ்சி சீக்கிரமாக சமைச்சிடுவேன். மணி 8 ஆகுது பாருங்க கரெக்டாக. ஆமாம் 8:10 ஆகிட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு ஆடு ஓட்டிட்டு போக வேண்டியதான். ஆடு ஓட்டிட்டு போயிட்டு திரும்பி வந்து அவ்வளோதான் ரிலாக்ஸ். அப்புறம் நைட்டுக்கு மட்டும் வேறு ஏதாச்சும் செஞ்சுக்குவோம், சரிங்களா? சரி, நம்ம ஃபேவரட்டான சாதம் வந்து தாளித்து வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாதம் தாளித்து சாப்பிட்டா. எங்கள் ஊரில் எங்கள் அண்ணெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஸ்கூல் போக்குள்ள. எங்கள் அண்ணன் எங்கள் பெரியம்மா பையன்
எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் செல்வண்ணு செஞ்சு கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடகம் வறுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா புளி மிளகா மை ஃபேவரட், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. இது இருந்தால் பழையதெல்லாம் தயிர் சாதம்லாம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த காம்பினேஷன் வந்து செம்ம காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லை, மிளகா தாளித்து புளி ஊற்றி மஞ்சள்தூள் போட்டு லைட்டாக மிளகாத்தூள் மேற்கொண்டு போட்டிருக்கேன். எனக்கு காரம் பத்தலனால இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது நேற்று செஞ்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் சாப்பாடு. சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகா எடுத்துட்டு தேவா வருவான், புரியும், அவனுக்கும் வயிறு ரொம்ப மாதிரி. நல்லா சூடாக, நல்லா குளிர் காலத்தில் சூடாக காரமாக புளிப்பாக அப்படி உள்ள போகல காலையிலேயே செம்மையாக இருக்குது. இட்லி தோசைலாம் தோற்று முடிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதில் சத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, சாப்பிட்லாம், வயிறு ரொம்ப சாப்பிட்லாம். சத்தெல்லாம் வந்து வேறு இதில் வந்து டீல் பண்ணிக்கும், சரிங்களா? இது இருந்தாலே போதும், எனக்கு சாதம் ஓடிடும். முதலாம் வந்து நல்லா காரமாக இருக்கும். அந்த ஊரில் வந்து காரம் சாப்பிட கற்றுக்கிட்டேன். நல்லா சாப்பிட்டு அப்புறமா ஆகும், சரிங்களா? அப்புறம் பேசுவோம்.